ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கேப். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கோஸ்ட் படங்க. அதாவது ரொம்ப ஸ்லோபானாக போகும், நல்லாயிருக்கும். பொறுமையாக இருக்கவங்க மட்டும் பாருங்கள். என்னடா வீடியோ படம் ஃபோட்டோ போடுறான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறாங்க, போக போக வீடியோ வரும். மறக்காம லைக். ஃபஸ்ட்டு சீனே வந்து படம் பேரை போட்டுடுறாங்க. ஒரு ரோடை தான் காட்டுறான். அப்படியே படிமூட்டமாக காட்டுறான். இருட்டாகவே ரோடை காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ரோடையே தூரத்தில் ஒரு ஆவி நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ரோட்டில் வெள்ளையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஒரு காரை கட்டுவாங்க, பிளாக் கலர் காரு. ஆனால் படம் பேர் பிளாக் கேபு. அதுக்குள்ளே ஒருத்தி வந்து இவ தான் ஹீரோயின் போல் ஒருத்தி உட்காந்துருக்கா காருக்குள்ளே. அவளை காட்டுறாங்க. அவள் வந்து இதாக இருக்க மாதிரி காட்டுறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு ஏதோ வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறா காருக்கு வெளியே ரோட்டில். பார்த்துட்டே இருக்கப்போ தான் அங்கே ஏதோ பேய் வந்து முதுகு குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறா. பார்த்துட்டு கார் தாண்டி போயிடுச்சு பேயா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. கார் தாண்டி வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஜன்னல்ட்டையும் ஏதோ பேய் மாதிரி வருது. பயந்துடுறா. பயந்தோடனே பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறா. அப்போ தான் தெரியுது ஏதோ கனவுல அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோண்டிருக்குன்னு. எந்திரிச்சிருக்கா ரூமுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே அவங்கள தான் தனியாக ரூமில் படுத்திருக்கா. எந்திரிச்சு அவளுக்கு பயமாகவே இருக்குது. சுற்றி சுற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு அப்பயுமே பயம் போகாது. அப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்கும். ஃபோன் பார்த்திங்கன்னா அதில் வந்து பேட்ரிக்னு பேர் போட்டிருக்கும். அவளோட லவ்வர் அடிக்கிறான் ஃபோனு. அவன் கூப்பிட்றான் ஈவினிங் போகலான்னு. சாரி மறந்துட்டேன், தூக்கி நான் வந்துடுறேன்னு சொல்கிறான். ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டிக்கு உட்காந்துருக்காங்க எல்லாருமே. அவர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தன் வந்து பேய் கதை சொல்கிறான். இந்த ஊரில் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போனால் பேய் வந்துடுது. பேய் வந்து அந்த எந்த கார் போனாலும் பேய் வந்து இது பண்ணிடுது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் அந்த காரில் போன முன்னாடியே வந்து கொன்னுடுது, அதனால் அந்த ரோட்டில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் இவளும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். சேர்ஸ் கொடுத்து உடனே அவளுக்கு பிடிக்காமல் எழுந்திரிச்சு போயிடுறா. இவன் அப்படி சொன்னதும் பிடிக்காம இருந்துச்சு போய் பாத்ரூம் போகிறா. இல்லை உடனே இவ கூட கேட்குறா, ஏன் இப்படி பண்ணுற? இல்லை எனக்கு பிடிக்கல அவனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வெளியே கிளம்பிடுறா. ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்பினோடனே டாக்ஸிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு பிளாக் கேப் தான் வருது. அதில் வந்து டிரைவர் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். பிளாக் கேபு அவ்வளோ பேய் தெரிகிற மாதிரி பார்க்குறா. காருக்குள்ளே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. இன்னொடனே வந்து கார் கதை வந்து திறக்குது. ஃப்ரெண்டு போவாங்கிறா. இல்லை போகிறேன்னு சொன்னோன்னே அவனே வந்து இவளை வந்து உள்ளே ஏறி நானும் வரேன்னு இவளை வந்து உள்ளே ஏற்றிடுவான் ஹீரோயினை. அவனும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டிக்கிட்டே வந்து அவனும் உள்ளே ஏறி உட்காருவான். ஏன் அவனுக்கு விருப்பம் இல்லையா கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு கத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். வண்டியை எடுத்துருவான் இவன் டிரைவரும். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி வெளியே போய்கிட்டு இருப்பான் கொஞ்சம் தூரத்துக்கு. அவன் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்புறம் இவன் சொல்லுவான், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான் டிரைவரு. உன்னை நான் ஏற்கனவே எங்கேயோ பிக்கப் பண்ணியிருக்கேன் காரில் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோயின்கிட்ட. உன்னை இல்லையே அப்படிலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அவனும் தெரில, எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லைன்னு டிரைவரும் சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறமேட்டு அவனுக்கு வந்துடும். ஆமாம் உங்களை ஆஸ்பத்திரியில் பார்த்தேன்னு சொல்லுவான். உடனே இவன் கேட்பான், எங்கே ஆஸ்பத்திரியில் அவங்கள ஏற்றினியா அப்படின்னோடனே கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமாம் அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்மா. அப்போ தான் இவனுக்கு தெரியும் இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாகன்னு கேட்பான். உடனே கேட்பான் அவள்கிட்ட ஹீரோயின்ட்டு, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு. உடனே அவள் ஒன்றும் சொல்ல மாட்டாள். இவன் உடனே எனக்கு தெரியாமல் எப்படி, ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்புறமேட்டு இவனும் விட்டுருவான். அப்புறமேட்டு வண்டி போயிட்டே இருக்கும் காரு. இவனுக்கு வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு இருப்பான். அப்புறம் போய் காரை வந்து நிப்பாட்டி இறங்குவான். ஏதோ ஃபோன் பேசிட்டு வரேன்னு இறங்குவான் கீழே டிரைவரு. உடனே காரை வந்து திறக்க ட்ரை பண்ணும்போது திறக்க முடியாது காரை. இவனும் வந்து சரி நானே இறங்குறேன்னு இறங்க பார்ப்பான். உடனே அந்த டிரைவர் வந்து இவனுக்கு வந்து ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுத்து இது பண்ணிடுறான். அவனை மயக்கப்பட வச்சிடுறான். உடனே வந்து நீ வாயை மூடுன்னு சொல்கிறான். ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறான், என்ன பண்ணுறீங்கன்னு. வாயை மூடுன்னு சொல்லி அவனை வந்து இது பண்ணுறான், கட்டி போட்டுருவான் பக்கத்தில் இருக்க கம்பியில். கட்டி போட்டோன்னா இவளும் அவனை ஹெல்ப்பாக பார்ப்பான். அவனால் எந்திரிக்கவே முடியாது. அக்காவில் உட்காந்துப்பா, கத்தாமல் இரு, கத்துனா உன்னையும் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அப்படி சொல்லி அவனை வந்து பாருங்கள் கட்டி போட்டுருவான் கம்பியில். கட்டி போட்டு இவளையும் வந்து பின்னாடி வந்து கையை கட்டிடுவான், வாயை திறக்காமல் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அவனுக்கு காசு வேணுமான்னு கேட்பா. ஏதாச்சும் வேணுமா சொல்லி, நான் கொடுத்துட்றேன் காசு வேணும் விட்டுருன்பா. எதுவுமே கேட்காம அவங்கள்ட்ட இருந்த ஃபோனையும் பிடுங்கி இது பண்ணிடுவான், எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருவான். ஃபோனையும் 2 ஃபோனையும் தூக்கி போட்டுருவான். அவ்வளோதான், இது இனிமேல் யூஸ் ஆகாது, நீ யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு காரில் ஏறிடுவான். காரில் ஏறிட்டு
எடுத்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். படம் ஃபுல்லாக இப்படி இருட்டிலே தாங்க போகுது. ஒரு மாதிரியாக தான் போகிறாங்க படம் ஃபுல்லாக. அப்புறமேட்டு கேட்குறான், உன் ஞாபகம் இருக்கான்னு. அவளுக்கு ஞாபகம் வருது, இவன் கூட காரில் வந்தது ஹாஸ்பிட்டல் போயிட்டு. அதான் இந்த சீன் நம்மளுக்கு காட்டுவாங்க. அவள் கூட இவன் பார்ப்பான், அவளே பார்த்துட்ருப்பான், அப்படியே காட்டுவாங்க. அப்புறம் திருப்பி வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு திருப்பி ஏதோ ஃபோன் பேசணும்னு ஆள் வந்து கீழே இறங்கி போவான். இறங்கி போனோடனே வந்து இவனை எழுப்ப பார்ப்பா. எந்திரி அவன் எங்கேயோ போயிருக்கான்னு சொல்ல அவன் எந்திரிக்கவே மாட்டான். அப்புறமேட்டு இவளை வந்து வெளியே வந்து கூப்பிட்டு வந்து உட்கார சொல்லுவான். தண்ணி தரேன், ஒன்றா உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு தண்ணி கொடுப்பான். கையை அவுத்து விடாமல் அப்படியே அவனே ஊற்றி விடுவான் வாயிலேயே. ஊற்றி விட்டோடனே சரி ஃபோன் பேசிட்டு வரேன்னு இங்கிட்டு வந்துடுவான், கொஞ்ச நேரம் இருன்னு. அவளை வந்து கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பான். இவளும் வந்து அவனை எழுப்ப ட்ரை பண்ணுவான், ஏதோ பண்ணுவான், முடியாது. கையை கட்டி போட்டிருப்பான். அப்போ திடீர்னு கண்ணாடி பார்ப்பா, கண்ணாடியில் ஏதோ பேய் மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுவா. கத்த ஆரம்பிச்சோன்னே இவனும் வந்துடுவான். இப்போ ஏன் கத்துறேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் அங்கே ஒரு பேய் பார்த்துன்னு சொல்லுவா. அவன் எதுவும் கண்டுக்காமல் கார் எடுத்துகிட்டு அவன் காரில் ஏறி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். இவளுக்கும் திரும்ப உட்கார வச்சுருவான் சீட் பெல்ட்லாம் போட்டு. அப்புறம் உனக்கு பேய் நம்பிக்கை இருக்கான்னு கேட்பான் அவள்கிட்ட. பேய் வந்து சில சமயம் காருக்குள்ளே வரும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவ திருப்பி வந்து நினச்சி பார்ப்பா. அவன் கூப்பிட வந்தப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப அப்போ வந்து நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லுவாள் இவ. சரின்னு சொல்லுவான். சரி இருங்க காசு தரேன்னு சொல்லுவாள் இவ. அவன் உடனே இல்லை காசெல்லாம் வேணாம் இருக்கட்டும், எனக்காக ஒன்று பண்ணுவீங்களான்னு கேட்பான். திருப்பி நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணுவேன் ஒரு நாள் அப்படின்மா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ இறங்கிடுவா. அதோட நீங்கள் முடிஞ்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து அவனோட ஒய்ஃபு குழந்தைய ஃபோட்டோ இருக்கும். இன்னொரு ஃபோட்டோவில் அவன் பையன் மட்டும் தான் இருப்பான். அப்படியே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெட்ரோல் போடலான்னு இதுக்கு வந்துடுவான், பெட்ரோல் பங்க்கு. அப்பயுமே வந்து அவன் இறங்கி போயிடுவான் காரை விட்டு. இவனை எழுப்ப பார்ப்பா. அவனால் வந்து எந்திரிக்கவே முடியாது, ட்ரை பண்ணிட்டே இருப்பான், எந்திரிக்க முடியாது. அப்படின்னு பார்த்தா ஒரு கார் வரும். காரை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துருவா. சரி அவங்க கிட்ட வரட்டும், நம்ம கத்தலாம், அப்போயாச்சும் நம்மளை வந்து தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்ப்பா. ஆனால் அவன் வந்து கிட்ட வந்து கார் கதை வந்து திறக்கவே மாட்டான். அவன் அந்த காரும் போயும் இந்த உண்டை மட்டும் தான் நின்றுட்டுருப்பான், டிரைவர் மட்டும்தான். இவனும் பார்த்துட்டே இருப்பா. போச்சு காரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவா. அவள் வந்து அவளுக்கு தோணும் ஏதோ பேய் வந்து ஏதோ ரோட்டில் இது பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஏதோ தாட்டு, அந்த பேய்க்கு அப்புறம் வந்து ஏதோ காரில் உட்காந்துருக்க மாதிரி மாசமாக இருக்க மாதிரி அவளுக்கு வந்து யோசனையாகவே இருக்கும் காரு. அப்புறம் திருப்பி கார் போயிட்டுருக்கும், ஏதோ பேய் வந்து ரோட்டில் நிற்கிற மாதிரி அவளுக்கு தோணும். இப்போ திடீர்னு தான் வந்து அவள் பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாதிரி அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் உட்காந்து அவளோட வயிற்றில் வந்து கையை வச்சு பார்க்குற மாதிரி, அவள் வயிறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியும் கையை வச்சு பார்க்குற மாதிரியும் அவளுக்கு தோணிகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து அவளுக்கு வந்து முழிப்பு வந்தோடனே அவன் காரில் கூப்பிட்டு போயிட்டுருப்பான், அழுவ ஆரம்பிப்பான். இப்போ திருப்பி வந்து போகிற வழியிலே ஒரு பேய் நிற்கும் லெஃப்ட் சைடு. அப்போ சொல்லுவான், இந்த மாதிரி தான் நானும் என் ஒய்ஃபும் ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு மாதிரி ஒரு பேய் வந்து என் காரில் ஏறிச்சு, வந்து பேசிக்கிட்டே வந்துச்சு. என் பொண்டாட்டி வந்து இது சொல்லிகிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா என் பொண்டாட்டியே காணோம், பின்னாடி யாரையுமே காணோம், அப்படி இப்படின்னு நானும் பார்த்தேன், யாருமே இல்லை, என் பொண்டாட்டியும் காணோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். பேய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவான். திருப்பி பேயை தான் காட்டுவாங்க. அவன் போனப்போ இந்த அவன் பொண்டாட்டி இது தான் பேசிக்கிட்டே இருப்பாள், ஆனால் வந்து காணா போயிடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்துவாங்க காரை. ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். அந்த ரோட்லேயே கடைசியில் வந்து நிறுத்திட்டு வந்து இறக்கி விடுவான். அவளை வந்து கீழே இறக்கி விடுவான். இறக்கி விட்டு கையை வந்து அவுத்து விடுவான். அவனை கூட்டிகிட்டு வர ஹெல்ப் பண்ணினா அவனை உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான் அவர்கிட்ட ஹீரோவை. சரின்னு 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க அந்த ஒரு ரூமுக்குள்ளே, அவனோட ரூமுக்குள்ளே. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் பூட்டிடுவான், கேட்டை வச்சு பூட்டிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் பூட்டினோடனே திருப்பி தூக்கிட்டு கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் தூரமாக போய் அவனை போடுவாங்க 2 பேரும். போட்டோடனே வந்து இவன் சொல்லுவான், இந்த மாதிரி அந்த பேய்க்கு வந்து என்னோடய குழந்த தேவைப்பட்டுது, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதனால தான் வந்து உன் குழந்தையாக கொடுத்துட்றேன்னு பேய்கிட்ட சொன்னேன், அதுவும் சரின்றுச்சு அப்படின்னு சொல்லுவான். உன்னை கொடுத்துட்டா என்னோடய குடும்பத்தை விட்டுரும் பேய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஒரு நாள் என் வீட்டில் போனப்போ பேய் இருந்துச்சு, குழந்தை வந்து அங்கே படுத்துருந்தான், கொல்லை பார்க்குச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் இன்னொருத்தவங்களை தானே விட்டுருந்தேன் அப்படின்னு வந்து இவள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அதனால தான் உன்னை பண்ணிட்டு வந்தேன், கூப்பிட்டு வந்தேன். இவளுக்கு வந்து பயமாயிரும் உடனே.
எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு பார்ப்பா. உடனே அவன் வந்து எங்கேயோ ஃபோன் வந்துச்சுன்னு போவான். இவன் வந்து இவனை எழுப்ப பார்ப்பா. இவன் மயக்கமாகவே கிடப்பான். அவன் எழுப்ப முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சாவி வச்சுட்டு போயிருப்பான் அந்த டிரைவரு. அந்த சாவி எடுத்துகிட்டு போய் திறக்க பார்ப்பா வெளியே கேட்டை. இவனையும் இழுத்துட்டு கிட்ட போவா, கேட்டுக்கிட்ட முடியாது. அவன் வெயிட் ஆகாதான். சரின்னு இவளே போய் திறக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பா கேட்டை. அவன் பார்த்து கரெக்டாக வந்துடுவான். வந்து இவளை பிடிச்சி இழுத்து இது பண்ணிகிட்ருப்பான் குண்டை. இது பண்ணிகிட்டே இருப்பான். 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அவளை போட்டு கீழே தள்ளிடுவான். கீழே தள்ளினோடனே உட்காந்து திட்டுவான். ஏன் இப்படி பண்ணுற, நான் எப்பயும் இப்போ பாரு இவனை கொல்ல பண்ண போகிறேன்னு கத்தி எடுப்பான். கத்தி எடுத்து அவனோட இது பண்ணிடுவான். அவனோட அவரை கழுத்தறுத்துருவான். கழுத்தறுத்தவொடனே அவனும் செத்துருவான். அதை பார்ப்பா இவ வேணான்னு சொல்லுவாள் இருக்காதுன்னு. அதையும் கேட்காம அறுத்தோடனே ஆள் காலியாகிடுவான். இவனும் காலியாகிடுவான். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இவன் பயத்தில் எழுந்திரிச்சி ஓடிடுவா உள்ளுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ளே. மேலே ஃபுல்லாக ரூமாக இருக்குங்க, ஹோட்டல் ரூம் மாதிரி, ஏதோ பதினஞ்ச பங்களா மாதிரி ரூமாக இருக்கும். ஓடுவா. அவனும் துரத்திக்கிட்டே வருவான் பின்னாடியே. இவளுக்கு எங்கே போகிறதுனே தெரியாது. அப்போ ரூம்குள்ளே ஓடிவா. அவனும் டார்ச் லைட் அடித்து பார்ப்பான், இல்லைன்னு போயிடுவான். திடீர்னு ஒரு வழியாக வெளியே வந்துடுவா. வெளியே வந்து இவனோட காரில் ஏறிடுவா. ஏறி அந்த சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுப்பா. வண்டியும் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிரும். எடுக்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து பிடிச்சிடுவான். கரெக்டாக பிடிச்சி இது பண்ணுவான். வெளியே இழுக்க பார்ப்பான். வெளியே இழுத்துருவான். வெளியே இழுத்து அவளையும் வந்து இது பண்ணுவான். அந்த எலக்ட்ரிக்கை வச்சு இது பண்ணுவான். இது பண்ணோடனே அவளுக்கும் அப்படியே இதாகிடும் உடம்பு. திருப்பி வந்து கத்தி எடுத்து கொலை பண்ண பார்ப்பான். உடனே இல்லை என் வயிற்றில் குழந்தை இருக்குது, உயிரோட என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோடனே, என்னை எதுவும் பண்ணிடாத, உனக்கு தேவையில்ல குழந்தை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான் அவன்கிட்ட. உடனே வந்து அவளுக்கு திருப்பி ஞாபகம் வரும், ப்ரெக்னெண்ட்டாக உட்காந்துருக்க மாதிரி. மாற்றி காட்டுவாங்க இப்பயும் அப்பயும். அப்போ அந்த போனப்போ கூட அவள் கை ஏதோ பேய் அவன் கையை குழந்தைய இது பண்ண மாதிரி அவளுக்கு வந்து காட்டும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கார் எடுத்துருவான். அவளை உட்கார வச்சு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான் ஒரு இடத்துக்கு. நடுவில் வந்து பேய் நிற்கும். சரின்னா அவன் முடிவு பண்ணி சரி இவளை எங்கேயே விட்டுடலாம், பேய்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கதவை திறந்து வந்து இறங்க சொல்லுவான் அவளை. அப்போ தான் அவள் ஒரு இது சொல்லுவாள், நான் உன்கிட்ட போய் சொல்லியிருந்தேன், என்னோடய இதில் வந்து குழந்தை இல்லை, வயிற்றில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாள். நீ நான் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வந்தப்பயே என் குழந்தை கலைஞ்சிச்சு, அதுக்கு தான் ஆஸ்பத்திரியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, கடுப்பாயிடுவான். ஏன் என்கிட்ட போய் சொன்னேன், அவ்வளோதான், அப்போ தான் இது வேலை செய்யாது, அதனால் பேய்கிட்ட அவனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவான். கார்லேருந்து கத்திக்கிட்டே ஓடுவான். இவனும் காரை விட்டு வெளியே வந்துடுவான் பேயை பார்க்க. உன்னால தான் என் குழந்தைய காலியாக வீட்டில் பயந்து மூர்த்தி இது பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிடுவான். இவன் ஓடிக்கிட்டே இருப்பா. இவனும் தேடுவான் இவளை. அவள் காட்டுக்குள்ளே போயிடுவாள். இவனும் தேடிக்கிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து கார் மட்டும் தானாகவே ஸ்டார்ட் ஆகிடும். இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாது. சரின்னு காரை எடுத்துகிட்டு இவன் கிளம்பிடலான்னு வந்து காரில் ஏறுவான் இவனும். அப்போ இவன் வந்து ஒரு ஃபோட்டோவை தான் பார்ப்பான், காட்டுவாங்க. காட்டினோடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபோன் வரும், அவனோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணுற மாதிரி. ஃபோன் வந்தோடனே இவனும் பார்த்துக்கிட்டே காரை ஓட்டிகிட்டு போவான். அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அவன் ஹீரோயின் வந்து இவனோட காரில் வந்து அடிபடுற மாதிரி காட்டுவாங்க. அடிபட்டோன்னே இவன் வெளியே வந்து பார்ப்பான். ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க, பாடி கூட இருக்காது. இவன் ஒன்றும் புரியாதுன்னு திருப்பியும் வந்து காரை எடுத்துகிட்டு இவன் வந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. பின்னாடி பார்ப்பான் காருக்குள்ளே இது இருக்காளான்னு. காருக்குள்ளேயும் இருக்க மாட்டான். ஆனால் பேய் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அவரோட உருவம் மட்டும் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளோதாங்க, இதோட படத்தை முடிச்சுடுவாங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.